கோவை உடையாம்பாளையம் பகுதியில் தள்ளுவண்டியில் பீப் கடை அமைத்த விவகாரம் தொடர்பாக கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகம் அருகே மாட்டிறைச்சியை வீசி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆதி தமிழர் கட்சியினர் 5 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக தரப்பில் வலியுறுத்தப்பட்டு உள்ளது. கோவை உடையாம்பாளையம் பகுதியில் உள்ள வீரமாச்சி அம்மன் கோவில் முன்பாக தள்ளுவண்டியில் ஒரு தம்பதியினர் மாட்டிறைச்சி உணவு விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களை கண்டித்த பாஜகவை சேர்ந்த 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடையாம்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆதி தமிழர் கட்சி என்ற அமைப்பை சார்ந்த 5 பேர் இன்று பிற்பகல் கோவை சித்தாபுதூரில் VKK மேனன் சாலையில் அமைந்துள்ள கோவை மாவட்ட பாஜக தலைமை அலுவலகத்தில் மாட்டிறைச்சியை வீசி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். ஆனால் இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் பாஜக அலுவலகத்திற்கு சுமார் 100 மீட்டர் முன்பாகவே அவர்களை தடுத்து கைது செய்தனர். அப்போது கைது சம்பவத்தை கண்டித்து சாலையில் படுத்து கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் தாங்கள் கொண்டு வந்திருந்த மாட்டிறைச்சியை சாலையில் வீசி எறிந்து பாஜகவிற்கு எதிராக முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினர். தொடர்ந்து அந்த 5 பேரையும் கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினார். பின்னர் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார், கடந்த 15 நாட்களாக இந்த விவகாரத்தில் சில இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் பிரிவினைவாத அமைப்புகள் வேறு விதமாக கொண்டு செல்வதாகவும் திட்டமிட்ட பாஜகவிற்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தற்போது பாஜக அலுவலகத்தில் மாட்டிறைச்சி வீசி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் புதிதாக கட்சியை துவங்கியவர்கள் எனவும் அதிலும் 2 பேர் கோவையை சேர்ந்தவர்கள் மற்றும் 3 பேர் வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் என்றும் கூறியதுடன் காவல்துறையினர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ள வேளையில் நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிவிப்பின்படி அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். அதேபோல் அதில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல்துறையில் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.